நல்ல மனிதர், ஒரு டீன் நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு நம்ம மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த ஒத்தக்கடை, அந்த பைபாஸ், அந்த டோல்பிரி வந்துட்டு அப்படி ரைட் சைடு திரும்பி பார்த்தோம்னா அந்த கல்லூரி வந்துச்சுன்னா முதல்ல வந்துச்சுன்னா அப்படி ஏந்திச்சு இறங்குவோம். டாக்டர் அவர் சொல்லிடுறேன், நானும் உங்க கல்லூரியில ஓடியில 5 வருஷம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படிச்சு ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன் பிஎஃப்டெக்னு. என்ன பெரிய பெரிய மக்கள்லாம் கூப்பிடுவாங்க, என்னடா யோகானந்தனுக்கு ஒன்றும் படிக்கலையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வீரபாண்டியர் முருகேச பூபதி இருந்தப்ப 4 பேருக்கு பின்னாடி பேர் போட்டுப்போம், என்ன காலேஜில் பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அருமையான முருகேச பூபதி கொடுத்துருக்காரு. அது ஒத்தக்கடை காலேஜில் தான் படிச்சு நான் பட்டம் வாங்கியிருக்கேன், பிஎஃப்டெக். எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மணி 8 போகுது. நம்ம ஒவ்வொரு ஆளும் 1 மணி நேரம் பேசக்கூடிய திறமை வாய்ந்த பெரும் பேச்சாளர்களை கொண்ட பெரும் படை இது. ஓட்டு கேட்கறதுக்கு போயிருந்தோம்னா நமக்கு தான் ஓட்டெல்லாம் விழுந்துருக்கோம். அது புத்திசாலித்தனம் இல்லாம போயிடுச்சு. அதனால அந்த ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு ரொம்ப முக்கியம். அவன் 8 மணிக்கு பரிமாறிட்டு 8:30 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா சாப்பாடு ஆறி போயிடும், நல்லா இருக்காது. அதனால வயிற்றுக்கு சோறு எடுக்கிற பொழுது நம்ம சிந்தனைக்கு போட்ட சோறு போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்ம விடைபெறுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் கைகூப்பி நான் பேச வாய்ப்பு கொடுக்கல, அதனால கைகூப்பி கேட்கிறேன். இதுல நாம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வேற விஷயம். ஏற்பாடு பண்ண எல்லாருமே திறமையாளர்கள் ஆயிட்டோம். யாராவது ஒரு சிறந்த அண்ணாத்தோட சிறந்த பேச்சாளராக இருந்தாரு, ரொம்ப பேர் இருந்ததுனால அந்த கட்சி வேகமா வளர்ந்தது. இப்போ நம்ம எல்லாரும் பேச்சாளராக இருக்க வேகமா வளர்ந்துருவோம். எல்லாரும் ஒரு ஆமா, காமராஜர் மாதிரி ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலையவே பார்த்துட்டு போனா ஒருவரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப விவரமா இருக்கிறோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நல்ல சிறப்பான சாப்பாடு இந்த ஹோட்டல் ஹோட்டல். அதனால இந்த சாப்பாடு ஏற்படணும். நம்முடைய நீங்க போனை கொஞ்சம் கீழே வச்சீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன், தயவு செஞ்சு. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம், இந்த தர்ம இயக்கத்துக்கு நாம எல்லாருமே மதுரையை சேர்ந்தவர்கள். ரவி, நீங்க தான் முதல் நன்றி சொல்றோம் ரவி, உங்க தரப்புல. ரைட்டா? 1. 2, நம்முடைய சேவை என்பது எல்லாரையும் ஒருங்கிணைப்பதே தவிர ஒரு மனிதனாக ஒத்தியில் அலைவது அல்ல. 2. 3வது விஷயம், இது மாதிரி அறிவுஜீவிகள் இந்த நாட்டில் அதிகாரிகளாக இருந்த பொழுது உண்மையிலேயே பயன்பட்டவர்கள். ஐயா பேசுனதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறேன்னு இருக்காங்க, மிகச்சிறந்த ப்ரோக்ராம் வச்சிடலாம். ராமதாஸ் நீங்க பேசாம மிஸ் முடியாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்று முடிக்கிறோம். 3வது ஒரு முக்கியமான விஷயம், மிஷன் காக்கத்தியாவுக்கு நீங்க கொடுத்த பணம், பிரகாஷ் ராவ் உங்களுக்கு தெரியும். அவர் தான் அந்த நீர் மேலாண்மைக்கு தெலுங்கானா மாநிலத்தில் அவர் ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த பொழுது இஸ் தி சேர்மன் ஆஃப் தி வாட்டர் ரிசோர்சஸ். ஒரே இடத்துல ஆபீஸ் மேல 7வது மாடியில உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாரும் வரணும் சார், எங்கேயும் போக வேண்டாம். அதை 100 விவசாயிகளை கூட்டிக்கிட்டு போய் 1 வாரம் தங்க வச்சு மிஷன் கங்கத்தியாவும் அவங்களுடைய அந்த தவளேஸ்வரர் ஸ்கீமையும் நாங்க சுத்தி காட்டிட்டு வந்தவங்க. அதுல உங்க பெருமையை நாங்க ஒரு ஸ்கீமு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல அதுக்காக நம்ம ஒவ்வொருவரும் செத்தாவது அந்த ஸ்கீமை கொண்டு அதுக்கு நாம போராட வேண்டாம். ஆனால் by conciliation we have to consult the government and make the government to implement it. என்ன பண்ணிருக்காங்கன்னா 48,000 ஏரிகளையும் ஒருங்கிணைத்து ஒண்ணு போல் ஆக்கி எங்க தண்ணி அதிகமாகுதோ அந்த தண்ணி எல்லாம் தண்ணி தேவையான இடத்துக்கு போற மாதிரி on gravitation force, not on pumpingல ஆத்துல பண்ணிருக்காங்க. இதுகளுக்கு gravitation forceல பண்ணிருக்காங்க. ஆத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக இந்திராவதி, நேத்ராவதின்னு 2 கிளை நதிகள் அந்த கோதாவரிக்கு. எப்படி காவேரிய கர்நாடகத்துக்கு கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு அனுப்புது, அப்படித்தான் கோதாவரிய மகாராஷ்டிரம் இந்த தெலுங்கானாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணுனாங்கன்னா ஒரு பெரிய அணையை போட்டு மேல இருந்து வர்ற 190 TMC தண்ணிய அப்படியே தேக்கி 150 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய ஆற்றிலேயே ஏரிய உருவாக்கினான். நிலத்தடி நீர் உயர 70 அடிக்கு வந்தது எல்லா இடத்துலையும். இந்த தெலுங்கானாவில் விவசாயிகள் மரணமே போர்வெல் போட்டு பணம் கட்டாதவங்க செத்து போனான். 70 அடியில தண்ணி வர வச்சா ஆத்துக்குள்ளேயே ஆழம் தோண்டி எங்கேயோ காட்டுக்குள்ள டேம் கட்டல, ஆறெல்லாம் டேம் எல்லாம் தண்ணி, எங்க போனாலும் தண்ணி அந்த மாதிரி உருவாக்கி
ஆத்துல தண்ணி வந்தா தண்ணி கடலுக்கு போகும், ஆத்துல தண்ணி வரலன்னா அந்த தண்ணி திரும்ப எதிர் திசையில போய் மேல இருந்து ஆர்டிபிஷியலா இயற்கையாகவே 150 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு புதிய கோதாவரியை உருவாக்கி அந்த கோதாவரியில 18 லட்சம் ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் ஐயாவுடைய உதவி. அடுத்து வந்து எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ல லோன் வாங்கினா இட் இஸ் a government project by means of aided society, SPV, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். அவங்களுக்கு வந்து அவங்களே வட்டியை கட்டிக்கிறாங்க, அவங்களே வருமானம் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கம் வந்து எந்த லோனையும் வாங்கல, அது அவங்களே வந்து அதை ஒரு நிர்வாகமாவே பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அந்த ஸ்கீம். அதுல அந்த ஜல் பகீரதியை மட்டும் சொல்றேன். மொத்தம் 28 மாவட்டங்கள், ஒவ்வொரு ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அது நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா, அந்த அதிசயத்தை வந்து கேட்டுட்டு போயிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மலையை கண்டுபிடிச்சு அந்த மலையில தண்ணியை உயர ஏத்தி அங்க கொண்டுகிட்டு போய் அந்த ஆர்வோல அதாவது அந்த ஜல் பகீரதி ரெண்டுமே ஸ்லைட் இருந்தது. அது இது இல்லாதனால தண்ணி ஏத்தி துப்புரவு செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் காலையில 250 லிட்டர், சாயங்காலம் 250 லிட்டர் தண்ணி ஃப்ரீ. ₹1 கட்டி மெம்பர் ஆகணும், அவ்வளவுதான். நகரத்துக்கு வீடுகளுக்கு ₹10 1 கிலோ லிட்டருக்கு, தொழிற்சாலைகளுக்கு ₹35, பெரிய கம்பெனிகளுக்கு ₹48 அப்படின்னு ஒரு ரேட் வச்சு அது மாதிரி பண்ணி தண்ணியை வந்து இலவசமாக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல தெலுங்கானா மாநிலம் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து வந்ததான ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வருவதற்கு அதுக்கு தவிர ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இதையும் பாருங்க, மிஷன் காக்கத்தி அருமையானது. நான் நேஷனல் லெவலில் தான் சொல்றேன். இங்க மத்திய பிரதேஷ்ல குவாலியர் பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, 4 ஏக்கர் இருக்கா ஒரு சாக் மாதிரி கொடுத்து வாட்டர் வந்து இதே மாதிரி பிரஷரைஸ்ட் இரிகேஷன் தான் எல்லாம் லிஃப்ட் அப் பண்ணி இது பண்றாங்க. அதுல வந்து 4 ஏக்கருக்கு ஒரு ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் எனி டைம் மணி மாதிரி, ATW எனி டைம் வாட்டர். அந்த இதை கார்டை சொல்லுங்கன்னா இவ்வளவுதான் தண்ணி வரும். அதை நீங்க பார்க்க. மூன்றாவது, அவர் திரு மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்த போது 18,000 கோடி வந்து இந்த சவுடியில் ஒரு ப்ராஜெக்ட், சௌராஷ்டிரா உன்னத நதம் இரிகேஷன் ப்ராஜெக்ட், அது வந்து சௌராஷ்டிரா கட்சிக்கு போட்டது. இதுல ஒரே ஒரு செய்தி வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். அதாவது இப்படி ஒரே ஒரு காஷன் என்னன்னா, இயற்கை வந்து மாஸ்டர் பிளானர் வந்து இறைவன் தான். நம்ம ஒரு இதுக்கு மேல இயற்கை பிளான் பண்ணது இறைவன் தான். நம்ம அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்ப பாருங்க, ஓவர் இரிகேஷன் பண்றோம், ட்ரைலேண்ட் எல்லாம் இரிகேட்டட் ஆகுறோம். அது ரொம்ப தப்பான ஒரு இது. ஒன்னே ஒன்று பாத்தீங்கன்னா, இப்ப விருதுநகர் எல்லாம் இரிகேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், எங்க ஊர்ல சொல்லுவாங்க தள்ளி படுத்த பழமா தானா படுத்த பழமான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப வந்து ட்ரிப்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்ப வந்து எங்க ட்ரைலேண்ட்ல உள்ள பழத்தை பாருங்க, பழம் வந்து சுவையா இருக்கும், கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். இரிகேட்டட் லேண்ட்ல வந்து இது இருக்கும். ட்ரிப்பை கொடுக்கும் போது அந்த ரூட் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு தான் போகும். ஓகே, இது வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி, இன்னொன்று வந்து இது பண்ண மாதிரி. அதே மாதிரி சிலர்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த 3 ஸ்கீமை நீங்க விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இயற்கையை வந்து நம்ம மதிக்கணும், நம்ம மிதிக்க கூடாது. அப்பட நம்ம எல்லாம் அது 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 வந்து ஒரு இதுதான் நான் வேண்டிக்கிறேன். மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அஜெண்டா, லிமிட்டெட் டெவலப்மெண்ட் அஜெண்டான்னு 2 இருக்கு. ஆப்டிமல் டெவலப்மெண்ட் அஜெண்டா, அதுல வந்து எந்த அளவுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு இயற்கையை ரீதியாக பயன்படுத்தணும். இயற்கையை புண்படுத்தாமல் செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை கையாளணும், நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இது ஒரு பெரிய எஜுகேஷனல் அண்ட் ஆல்சோ வொகேஷனல் கோர்ஸ். இதை நீங்க வந்து நம்முடைய நம்ம படம் சாப்பாடு ரெடியா இருக்கு. அண்ணாதுரைக்கு ஒரு பெரிய பாராட்டு இருக்கு. நம்முடைய வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்கள் தயவு செஞ்சு 2 பேரும் மேடைக்கு வரணும். இதை முடிச்ச உடனே நான் சாப்பாடு ரெடியா இருக்கு, உடனே சாப்பிட போயிடலாம். மாபெரும் வழக்கறிஞர்